பிரியாணினாலே ஒரு எமோஷன் தான். அதுவும் சீரக சம்பா வச்சு திண்டுக்கல் ஸ்டைல ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணிக்கணும். ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய், நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடி, பச்சை மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் பேஸ்ட்டும் வந்துட்டு ஆட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி இதோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் 3 தக்காளி வந்து ஆட் பண்ணி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் பட்டாணியும் காளானியும் வந்துட்டு ஆட் பண்ணி தயிர் ஒரு கப்பை ஆட் பண்ணி நல்லா மசாலாலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்துட்டு 2 கப்பு அரிசிக்கு வந்துட்டு 3 கப்பு வந்து தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசியும் தண்ணியும் வந்துட்டு ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் அடியில வந்து தோசைக்கல் வச்சு தம் போட்டுக்கலாம். தம் போறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டு மேல வந்துட்டு வெயிட் வச்சு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி.